இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆண்டோட ஜெபிக்க போனா விசாரிப்பாரு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்கிட்ட என்ன பேச விரும்புறீங்க, இந்த வசனத்தை கொண்டு எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எனக்கு சொல்லுங்க. அப்படி காத்து இருக்கும் போது அப்போ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு பேசுவதை தெளிவாய் அறிய முடிந்தது. அதன் பிறகுதான் ஜெப நேரம் எனக்கு இனிமையாய் மாறினது. நாம் தேவனோடு பேசுவது, தேவன் நம்மோடு பேசுவது. நாம் பேசுவதை தேவன் கவனிக்கிறார், அவர் பேசுவதை நாம் கவனிக்கணும். இதுதான் ஜெபத்தினுடைய அற்புதமான காரியம். இதை நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க மனம் திறந்து ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வாழ்க்கையில என்ன பண்ணன்னு தெரியலன்னு இருக்கீங்கல்ல, ஆண்டோடைய பாத்துல போங்க, வசனத்தை தியானிங்க, உட்காருங்க, ஆண்டோட்ட மனம் திறந்து பேசுங்க, அமைதியா காத்துருங்க. என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, அவர் பேசுகிறத நீங்க கேட்க முடியும்.